நேரம் பொறுமையா நார்மலா பேசிட்டு இருந்த நம்ம காகியா ஒரு நிமிஷம் அன்பு சொல்றீல, அப்பனா உன் தம்பியை எப்படி நீ எதிர்த்து சண்டை போறான்னு பாக்குறேன், உன் தம்பியை கொல்லாம நீ எப்படி அவங்க கூட சண்டை போறேன்னு சொல்லி பாக்குறேன்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம ஹமுரா வந்து பறந்து வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹமுராயை அவங்க கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. அதனால நம்ம ஹகுரோமா எதிர்த்து சண்டை போடுவாரு. நம்ம ஹகுரோமும் அப்படியே ஒரு நிமிஷம் என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு நிமிஷம் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. புடிச்சு கீழே தள்ளி விட்டுருவாரா ஒரு நிமிஷம் ஹமுராயை. அதுக்கப்புறம் ஹமுரா நம்மளோட எதிரி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா இது எதுவுமே நம்ம ஹமுராய்க்கு கேட்காது போல. என்னன்னு தெரியாம திருப்பி வந்து நம்ம ஹகுரோமாவை அட்டாக் பண்ணுவாரு. ரெண்டு பேரும் அப்படியே பாத்தீங்கன்னா மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் மேல இருந்து நம்ம கம்மமாரும் பாப்பாரு. நம்ம ஹகுரோமா என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கம்மமாரும் ஒரு நிமிஷம் சோகமா பாத்துட்டு இருப்பாரு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கம்மமாரு ஒரு நிமிஷம் ஷாக்காரு. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹகுரோமா கையில லைட்னிங் மாதிரி ஒன்று கொண்டு வந்துவாரு. கொண்டு வந்தது மட்டும் இல்லாம நம்ம ஹமுரா எடுத்து அதை வச்சு சண்டை போடுவாரு. அது மட்டும் இல்லாம ஹமுராய்க்கு நெஞ்சை வச்சு தொலைச்சிருவாரு. அந்த செகண்ட்ல நம்ம ஹகுரோமாக்கு மங்கிக்கு சரிங்கானும் அது மட்டும் இல்லாம ரெனேகானுமே அவேக் ஆயிரும். அப்பதான் ஹமுராய் சுயநினைவுக்கு வந்திருப்பாரு போல. என்னை மன்னிச்சிருந்தா நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா நடக்கல, நம்ம பிளான்லாம் சொதப்பிருச்சு அப்படி இப்படின்னு நம்ம ஹமுராய் ஒரு நிமிஷம் சோகமா பேசிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கு ஹகுரோமா கவலைப்படாத, நான் உன்னை சரி பண்ணிடுறேன்னு சொல்ல எப்படின்னு சொல்லி கேட்க கம்மமாரு ஒண்ணு கொடுத்தாருல சேஜ் பவர் மாதிரி அதை எடுத்து பாத்தீங்கன்னா ஹமுராய் மேல இருந்து நம்ம கம்மமாரு